இப்போ டிடிவி தாவேக பக்கம் வருவார், விஜய் பக்கம் வருவார் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தாங்க. வைத்தியலிங்கம் போய் ஜாயின் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் பல கட்சிகள் அங்கே வரப்போகுதுன்னு காவல் காத்துட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. யாருமே இல்லை. அஜிதா கேஸ் எடுத்துக்கலாம். தூத்துக்குடி அஜிதா 2 கோடி வரைக்கும் நான் செலவு பண்ணேன், எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி எனக்கு தான் வரும்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த அம்மாவை அவர் மீட் பண்ண கூட விரும்பலை. தற்கொலைக்கு போய் முயற்சி எடுத்து ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தாங்க. அப்போ போய் இவர் டான்ஸ் ஆட போயிட்டார். அங்கே போய் டான்ஸ் ஆடிட்டு வந்தார். விஜய் எந்த தொகுதியிலும் தேர்தல் நிற்க மாட்டார். ஏன்னா எங்கே நின்னாலும் டெபாசிட் வாங்க மாட்டார், தோற்று போயிடுவார். அந்த அவமானம் பெரிய அவமானமாக இருக்கும். அப்படியே அறிவிச்சாலும் அவன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இருந்தவன் ஒரு தொழிலதிபர் அவன் இவன் காசு வச்சுக்கிறவன தான் இருப்பான். அப்போ பெரும் சிக்கல் வரும், சண்டை வரும், பெரும் பிரதானமான பஞ்சாயத்து வரும். நிச்சயமா கட்சிக்குள்ள பயங்கர குழப்பம். பேசக்கூட முடியல. அந்த அளவுக்கு விசில் சவுண்ட போட்டு ஒவ்வொரு பஸ்ஸையும் மறைச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க தாவேகாவினர். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. சார், முதல் கேள்வி என்னென்னா, ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் வழக்கு தேதி தள்ளி வைக்கப்படாமல் ஒத்தி வச்சுட்டாங்க. அதை தேதியே சொல்லலை, இன்னைக்கு வரும் அன்னைக்கு வரும்ன்றது அப்படியே ஒத்தி வச்சுட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சிபிஐ வழக்கு இவர் மேலே சமீபத்தில் கோர்ட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி கரூர் சம்பவம் ரொம்ப கேவலமான செயல்ன்ற மாதிரி ஒரு மாதிரியாக மறைமுகமாக சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர். இவர் ஒட்டுமொத்தமாக இப்படி இருக்குது, இவர் கட்சியும் சரி, ஒரு சினிமா வாழ்க்கையும் சரி. இந்த பக்கம் என்னன்னா 25ஆம் தேதி இவருடைய செயற்குழு கூட்டம் நடைபெற போகுது. இவங்க எந்த தைரியத்தை இவங்களாம் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுதுல சார்? இல்லை அது இப்போ நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருங்க, வழி கிடையாதுங்க. எதையோ ஒன்று பண்ணித்தானே ஆகணும். நானும் இருக்கேன்னு சொல்லி பண்ணிட்டு தான் ஆகணும். அதனால தான் அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேசவே இல்லையே இப்போ வரைக்கும். அவர் கடைசியாக எப்போ பேசினார்? பொதுமக்கள் மத்தியில் மக்கள்கிட்ட அவர் எப்போ பேசினார்? ஈரோடுக்கு அப்புறம் அவர் எந்த பேச்சும் பேசவே இல்லை. இப்போ அவர் செயல் வீரர் கூட்டத்தில் என்ன பெருசாக பேசிடுவார், என்ன புதுசாக சொல்லிடுவார்? பாஜக எதிர்ப்பாரா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அப்போ வேற யார் எதிர்ப்பார்? இங்கே சட்டமன்ற தேர்தலில் எல்லா கட்சிகளும் ப்ராப்பராக மக்கள்கிட்ட நாங்கள் நிற்க போகிறோம்னு சொல்லி என்டிஏ தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் இங்கே தமிழ்நாடு வராரு, மதுராந்தகத்தில் கூட்டம். அந்த கூட்டத்தில் அனைத்து கட்சி ஆட்களையும் அவங்களுடைய தொடர்பான என்டிஏ அலைன்ஸ் எல்லாரையுமே மேடை ஏற்றுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அவசரமாக எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு சேர்க்குறாங்க. அது தனியாக இருக்குது. இப்போ டிடிவி தாவேக பக்கம் வருவார், விஜய் பக்கம் வருவார் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தாங்க. வைத்தியலிங்கம் போய் ஜாயின் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் பல கட்சிகள் அங்கே வரப்போகுதுன்னு காவல் காத்துட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. யாருமே இல்லை. இப்போ சொல்ல போனால் இப்போ டிடிவி அங்கே போயிட்டாரு, வைத்தியலிங்கம் திமுக போயிட்டாரு, தேமுதிக நிச்சயமா என்டிஏ பக்கம் தான் போகும். ஓபிஎஸோட நிலைமை என்னன்னு தெரியல. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது விஜய் கட்சி தனித்து அனாதையாக நிற்குது, அவ்வளோதான். அது எல்லா நேரங்களிலும் அப்படிதான் நடக்க போகுது. வேற ஒன்றுமே இல்லை. யாரும் அவங்களை நம்பி போக மாட்டாங்க. ஏன்னா தேர்தலில் என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னு இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணப்படாத கட்சி அது. எலெக்ஷனில் நின்று எவ்வளோ வாக்கு இருக்குன்னு கூட தெரியாத ஒரு கட்சியை நம்பி பிரபல கட்சிகள் எப்படி வருவாங்க? வரவே மாட்டாங்க. அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு வாய்க்கு வந்த மாதிரி வடை சுட்டு இருந்தாங்க நிறைய பேர். வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. தனியாக நின்னாலும் இவங்க டெபாசிட்டே வாங்க போகிறதில்ல. ஓட்டை பிரிக்கிற வேலையை செய்வாங்களே தவிர டெபாசிட் வாங்க போகிறது கிடையாது. இதுதான் உண்மை. விஜய்க்கு பெரிய அரசியல் புரிதல் எதுவும் கிடையாதுங்க. அவருக்கு அரசியலும் தெரியாது. முதல்ல தெரியாத அரசியலை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் அவருக்கு சினிமா மட்டும்தான் தெரியும். சினிமாவில் என்ன பண்ணுறாரோ அதை அரசியலில் பண்ணலான்னு பார்த்தாரு. சினிமாவில் நடிப்பார், அது அரசியலில் நடிக்கிறதுக்கு வந்தார். அந்த நடிப்பும் மக்கள்கிட்ட எடுபடலை. வேற அவரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது ஒன்றுமே ஜீரோ கட்சி. அது ஹீரோ கட்சின்னு சொல்கிறாங்க, அது ஜீரோ கட்சி. இல்லை சார், அவங்க தான் 34% ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள். அவர் பாவங்க. அவர் வாங்கின அது சொல்லுவாங்க. அவர் பரிதாபம் 50 வருஷம் அவருக்கு ஒரு பெரிய அனுபவம் இருந்துச்சு. இப்படி போய் சின்ன பையன் சில்வண்டுகிட்ட போய் சிக்கி சின்னப்படம் ஆயிட்டாரு. இனிமே அவருக்கான மரியாதை போச்சுங்க. இனிமேல் அவரே டெபாசிட் வாங்க மாட்டார். அவர் நிற்கிற தொகுதியில் இந்த முறை எலெக்ஷன் நின்னார்னா செங்கோட்டையன் தோத்துருவார். இது வரைக்கும் ரெட்டலை சின்னத்தின் சார்பில் தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. மற்றபடி அவருக்கு எந்த விதத்திலும் பெரிய செல்வாக்கெல்லாம் இல்லை. அவர் செல்வாக்கு டம்மி ஆயிடுச்சு. டம்மியாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சொல்ல வேண்டியதான் எல்லாரும் மாதிரி. அவரே அதிருப்தியில் இருக்காருப்பா. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் விஜய் கட்சி விட்டு போனாலும் போயிடுவார். அப்படி இருக்காரு அவர். பல முறை விஜய் சந்திக்க ட்ரை பண்ணியிருக்காரு, தொலைபேசியில் தொடர்புகளை ட்ரை பண்ணியிருக்காரு. இது எதுக்குமே விஜய் எடுக்கலை ஃபோனை. புசியானதுக்கு அவருக்கும் பயங்கர 2ஆம் கட்ட பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்களுக்குள்ள சண்டை இல்லைன்னு அறிக்கை விடுறாங்க 2 பேருமே. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னா, யார் லீட் பண்ணுறதுன்றத பிரச்சனை. இவருடைய அனுபவம். நீங்கள் அந்த பிரச்சார குழு ஒன்று போட்டார் பாருங்க, அதிலே 3ஆவது இடத்துல வச்சிருக்காரு செங்கோட்டையனை.
அனுபவம் எவ்வளவு பெரிய அனுபவம் பெற்றவர். அவரை தூக்கின்னு போய் நீங்க வந்து புசிக்கு கீழே ஆதவு கீழே போட்டா அவர் என்ன ஆவாரு? இன்னொரு விஷயம், அவர் கூட வந்தாங்க பாருங்க, அவங்க யாருக்குமே எந்த பதவியும் தரல. சத்யபாமான்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து எம்பியாலாம் இருந்தவங்க போல இருக்கு. அவங்க வந்து திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு கட்சியில ஒரு பதவி கூட கொடுக்கல, எதுவுமே தரல. நிறைய விஷயங்கள்ல வந்து இவரோட வந்த எல்லாருக்குமே வந்து இப்ப தனியா தெருவில் நிறுத்துற மாதிரி நிறுத்திட்டாங்க. அதுவே அவர் பெரிய அதிருப்தியில் இருக்காரு. எல்லார்கிட்டையும் காசு கேட்குறாங்க, பதவி கொடுக்கணும்னா பணம் கொடுன்னு கேட்குறாங்க. யோசித்து பாருங்க, அது பணம் கொடுக்குற சீட்டு கம்பெனி பாது, அரசியல் கட்சி கிடையாது, அது சீட்டு கம்பெனி. அது இல்லை சார், இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இன்னும் எம்எல்ஏ கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாருன்னா எத்தனை பேர் பிச்சின்னு ஓடிட போகிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இந்த கட்சிக்காக எவ்வளோ வளர்த்துருக்கேன், விஜய்க்காக நான் எவ்வளோ பாடுபட்டேன், இப்படிலாம் ரிப்போர்ட் வரும், எத்தனை பேர் பிடிங்கின்னு ஓடிட போகிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி. இல்லை, அது உண்மைதான். என்ன காரணம்னா, இப்போ நீங்கள் அஜிதா கேஸ் எடுத்துக்கலாம். தூத்துக்குடி அஜிதா 2 கோடி வரைக்கும் நான் செலவு பண்ணேன், எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி எனக்கு தான் வரும்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த அம்மா அவர் மீட் பண்ண கூட விரும்பல. தற்கொலைக்கு போய் முயற்சி எடுத்து ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தாங்க. அப்போ போய் இவர் வந்து டான்ஸ் ஆட போயிட்டாரு. அங்கே போய் டான்ஸ் ஆடிட்டு வந்தார் மலேசியாவில் போயிட்டு. பணம் யார் பணம் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும். இந்த முறையும் நீங்கள் சொல்கிறது மாதிரி தான் நடக்கும். ஏன்னா கடைசி வரைக்கும் போஸ்டர் ஓட்டுறவங்க போஸ்டர் ஓட்டினே இருக்கணும், அவன் விசில் அடிக்கிறவன் விசில் அடிச்சுனே இருக்கணும். அவனுக்கு பதவியெல்லாம் கொடுக்கலாம் மாட்டாங்க. புசிக்கும் ஆதவுக்கும் பணம் எப்படி பறிக்கலாம், அந்த விஜய் பேரை வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் காசு பார்க்கலான்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த 234 தொகுதியில் இவங்க தனியாக நிற்கிறாங்கன்னு அறிவிச்சாங்கன்னா, முதல்ல 234 பேர் இருக்காங்களான்னு தெரியல, அது வேற விஷயம். அப்படியே அறிவிச்சாலும் அவன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இருந்தவன் ஒரு தொழிலதிபர், அவன் இவன் காசு வச்சுக்கிறவனா தான் இருப்பான். அப்போ பெரும் சிக்கல் வரும், சண்டை வரும், பெரும் பிரதானமான பஞ்சாயத்து வரும். நிச்சயமா கட்சிக்குள்ள பயங்கர குழப்பம் வரும். இல்லை, ஏற்கனவே போஸ்டிங் கொடுக்கல இவ்வளோ பிரச்சனை நடக்குது, உங்களுக்கே தெரியும். போஸ்டிங் கொடுக்கறதுக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இன்னும் அந்த மாதிரி கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா இங்கே கட்சியிலே இருக்க மாட்டாங்க எல்லாம் ஓடி. எனக்கு தெரிஞ்சு பிஜேபி 2 விஷயம் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்று, நேரடியாக எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா கட்சியை கலைச்சிரு. ஏன்னா அவங்க என்ன நினைச்சு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, விஜய் மூலமா சிறுபான்மையினர் ஓட்டுகள் பிரிக்கப்படும், திமுக போற ஓட்டெல்லாம் அவர் பிரிப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. நடந்ததே வேற. இவர் அதிமுக ஓட்டெல்லாம் பிரிக்கிறார். அப்ப திமுகவுக்கு தானே பலம். அதுல தான் இவங்க பதறி போய் இப்போ அவரை டைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் சிபிஐ வழக்கு, ஒரு பக்கம் வந்து அவர் வருமான வரித்துறை பஞ்சாயத்து, இன்னொரு பக்கம் வந்து ஜனநாயகன் பிரச்சனை, இப்படி எல்லாம் சேர்த்து நெருக்கிட்டு இருக்குது. ஆனா வெளியில வந்து கீழே ஊழ்ந்தாலும் மீசையில மண் ஓட்டலான்ற மாதிரி, எவ்வளோ அடிச்சாலும் தாங்கறாண்டா இவன்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்றதுக்கான வேலையை விஜய் தரப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது. நல்ல அடி வாங்குறாருன்னு தெரியுது, ஆனாலும் வாயை திறந்து பேச மாட்டார். இது வரைக்கும் நமக்கே தெரியுது எல்லாருக்குமே. இப்போ வந்து ஒன்றிய அரசாங்கமும் பாஜக தான் இவரை ரொம்ப கடுமையா வந்து சிக்கலை உண்டாக்குறாங்கன்னு. இன்னைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு வீடியோ போட தெரிஞ்சவருக்கு மோடி பிஎம் பிரதமர் மோடி அப்படின்னு ஏன் வீடியோ போட முடியல, அமித்ஷா அங்கிள் ஏன் வீடியோ போட முடியல? ஏன்னா அப்படிலாம் வீடியோ போட்டார்னா போட்ட அடுத்த மறு நிமிஷம் ஒரு திகார் ஜெயிலுக்கு தான் போவார். ஏன்னா அவ்வளோ பிரச்சனையை வச்சிருக்காங்க. வருமான வரித்துறை பிரச்சனை இருக்கு, இவர் வந்து சொகுசு கார் வாங்கி கட்டாத பிரச்சனை இருக்கு, என் மேல வந்து போடப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி பண்ணுங்கன்னு போய் மாட்டின வழக்கு இருக்கு, போதாக்கு வரைக்கும் கொலை கேஸ் இருக்கு. 41 பேருடைய ஆன்மாக்களுக்கு ஒரு பதில் சொல்லியே தீரணும். அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சிபிஐ வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்போனாலும் நீங்க ஒத்து போலன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுதான், அதனால வாய் திறக்காம இருக்காரு. எங்க வீராவேசம் காட்டுவார்னா, இப்பவும் பாருங்க, இந்த 2 நாள்ல மீட்டிங் போடுறாரு இல்லையா மகாபலிபுரத்துல, வீட்டு பக்கத்துல தான் போட்டுக்கிறாரு. அங்க போய் திமுகவை தான் திட்டுவார். வாயை திறந்து ஆம்பளையா இருந்தாருன்னா அவர் பாஜகவை திட்டணும், அப்பதான் அவர் ஆம்பளை. இல்லைன்னா அவர் வந்து வேஸ்ட், தண்டம். இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? அவர் உண்மையிலேயே இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறார் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ண விரும்பினார்னா, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற பாஜகவை திட்டாம அவரால் அரசியலே பண்ண முடியாது. அவர் செய்யறது என்னது அப்பனா? அப்ப அரசியல் பண்ணல, நாடகம் ஆடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, டிராமா பண்றாரு. இந்த நாடகத்தினுடைய இறுதிக்கட்ட காட்சின்னு வரும்ல, எல்லா நாடகத்துக்கும் ஒரு கிளைமாக்ஸ் இருக்கும்ல, அந்த கிளைமாக்ஸ் நிச்சயமாக இன்னும் சில தினங்கள்ல வெளிச்சத்துக்கு வந்துடும். ஏன்னா ஜனநாயகன் வருமானம் வரவே வராது, அவ்வளவுதான், அது கிடப்புக்கு போயிடுச்சு. எமர்ஜென்சி எப்படி வந்து கங்கனா ரணாவத்தின் படம் எமர்ஜென்சி எப்படி தேர்தலுக்கு பின்னாடி வந்துச்சோ, அது மாதிரி தேர்தலுக்கு பின்னாடி தான் இது. இப்போதைக்கு அது வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த அடிப்படையில் இவருக்கு சினிமா கேரியர் அவுட்டு, அரசியல் கேரியர் நிச்சயமா மே மாசத்துக்கு அப்புறம் இவர் அதுவும் பட்டு போயிடும். எனக்கு தெரிஞ்சு இவர் தேர்தலில் நிற்பாரான்னு டவுட் எனக்கு. இப்போ அவர் கட்சியில் யாரையாவது நிறுத்துவார், விஜய் எந்த தொகுதியிலும் தேர்தல் நிற்க மாட்டார். ஏன்னா எங்க நின்னாலும் டெபாசிட் வாங்க மாட்டார், தோத்து போயிடுவார். அந்த அவமானம் பெரிய அவமானமா இருக்கும். அதனால அவர் என்ன பண்ணுவார்னா, அவங்க ரசிகர்களை இறக்கி விட்டுட்டு காசு வாங்கிட்டு இறக்கி விடுவாரு.
தோத்தா ஜெயிச்சா அவருக்கு என்ன கவலை? எவனோ ஒருத்தன் 400 கோடி செலவு பண்ணா 500 கோடி செலவு பண்றான், அவன் அந்த படம் முடங்கி போயிருக்கு. வாய் திறந்து ஒரு வார்த்தை சென்சார் போர்டையோ மோடி அரசாங்கத்தையோ பாஜக அரசாங்கத்தையோ ஒன்றிய அரசாங்கத்தையோ பேசுவதற்கு துப்பில்ல, பயம், கோழை. பயந்து ஓடி போய் ஒளிஞ்சாரு. உங்களுக்கு பார்க்கலையா நீங்க? 30 நாள் போய் பங்கர்ல பதுங்கி இருந்தாரு. அப்பெல்லாம் எங்க போன? எங்க வீரம்? அவருக்கு வீரம் இருந்தது? எதுவுமே இல்லையே அவருக்கு. சினிமா பஞ்ச் டயலாக் பேசதாங்க லாய்க்கு அவரு, வேற எந்த விதத்திலும் இல்லை. 69 படம் பண்ணிருக்காரு. 69 படத்துல 10ல இருந்து 12 படம் தான் தயாரிப்பாளருக்கு பணம் திரும்ப கிடைச்ச பணம். பாக்கி எல்லா தயாரிப்பாளரும் தெருவில் நிறுத்திருக்கு. யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப அந்த தயாரிப்பாளர் சாபம் ஒரு பக்கம் இருக்கும், அதை நம்பி இருக்கிற குடும்பம் இருக்கும்ல. இவர் பில்டப்லேயே வாழ்க்கை ஓட்டியிருக்காருங்க. இவர் படங்கள் எல்லாம் பில்டப் தான். எந்த படத்தையும் ஏற்றி விடுறானுங்களோ அந்த படம் அற்ற ஃப்ளாப் ஆகும். பீஸ்ட்னு ஒரு படம் வந்தது, வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஹைப் ஏற்றினாங்க, என்னாச்சு கடைசியில்? ஒரு வெளி மாநில படம் கேஜிஎஃப் கிட்ட தோத்து பின்னங்கால் பெடரில் படம் ஓடிச்சு. ஆனால் அந்த படம் எங்களுக்கு ஹிட்டுன்னு சொல்லிப்பாங்க. எல்லாம் செட்டப் தாங்க, பூராவே வெற்றி பூரா செட்டப் தான். லியோன்னு ஒரு படம், அந்த லியோ படத்தின் நேரத்தில் பயங்கர ஹைப்பு, 600 கோடி ரூபாய் வசூல்னாங்க. கடைசியில் அவர் ஐடி ஃபைல் பண்ணுறாரு, 150 190 கோடி ரூபாய் ஐடி ஃபைல் பண்ணுறாரு. அப்போ மீதியெல்லாம் என்னங்கன்னா, அது என்ன சார் பண்ண முடியும், அது ஹைப்பு சார் அந்த நேரத்தில்ன்றாங்க. இது எல்லாமே ட்ராமா. ஆக மொத்தம் விஜய் பேசாமல் சினிமாலே மறுபடியும் போய் நடிக்க போகலாம். அரசியல்லாம் லைக் பண்ண மாட்டார். அரசியல் அவருக்கு எந்த விதத்திலையும் தகுதியே கிடையாது. ஏன்னா பேசவே தெரியலையே. வெறுப்பு அரசியல் தான் பண்ணியிருக்காருங்க இது வரைக்கும். அவர் பேசிய பேச்சில் அத்தனையும் திருப்பி எடுத்து பாருங்க, ரீவைண்ட் பண்ணி பாருங்க, அனைத்திலும் வெறுப்பு அரசியல். வெறுப்பு அரசியலும் எப்படி பண்ணியிருக்காருன்னா, வெறும் திமுக அப்படி அதை மட்டும்தான் அவர் சொல்றார். இங்க தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது பல கட்சிகளோடு கூட்டமைப்பாக தான் வேலை நடந்துனுக்குது. அதுல எதுதான் சரியான அரசியல்னு மக்கள்கிட்ட போய் நான் மாற்று அரசியல் பண்ண போறேன்னா அதை வெளிப்படையா பேசின ஒரே ஒரு ஆள் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் தான். அவர் தான் நேர்மையா கடைசி வரைக்கும் அவருடைய உடல்நல குறைவு ஆவறதுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னுடைய கொள்கையில உறுதியா இருந்தார். உண்மையிலே நிஜமாவே ஒரு நேர்மையான ஆள், காசுக்கெல்லாம் விலை போற ஆள் கிடையாது. அதனாலதான் மக்கள் அவரை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா எங்க அண்ணன் விஜயகாந்த்னு சொல்லக்கூடிய விஜய்க்கு அந்த தகுதியே கிடையாது அப்படி சொல்வதற்கு. அவர் உடம்பு சரியில்லாத போது ஒரு முறை கூட எட்டி பார்க்காத ஒரு கேவல பிறவிதான் விஜய். இதை விட நான் என்ன சொல்றது? அவர் இல்லை சார், இப்போ நன்றி கெட்டவர். இல்லை சார், இப்போ இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. சென்சார் போர்டில் இன்னும் இவரோட படத்துக்கு சர்டிஃபிகேட்டு அந்த இஷ்யூ நடந்துகிட்டே போயிட்டே இருக்கு. இவர் வாயே திறக்காம கம்முன்னு இருக்காரு. என்ன பிரச்சனை? எல்லா நடிகருமே இறங்க இப்போ பயங்க. அதான் சொல்றேன்ல, இவர் பயம். இவர் பயந்தாங்கொல்லி. இவர் உண்மையிலேயே அடிப்படையிலே ஒரு ஹீரோ கிடையாது, ஜீரோ. எங்கேயாவது வாய் திறந்து பேச சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணு வேணாங்க, துண்டு சீட்டு வச்சு கூட படிக்கட்டும், தப்பு கிடையாது. சேர்ந்தாப்புல ஒரு 1/4 மணி நேரம் அவர் மனசுல என்ன இருக்கு, பொதுவா மக்கள்கிட்ட என்ன பேசணும், பேச முடியுமா அவரால்? எவனோ எழுதி கொடுப்பான், மண்டபத்தில் எழுதி கொடுக்கறத படிக்கிறாள். இப்போ எழுதி கொடுக்குற ஆளுக்கும் சிக்கல் வந்துருச்சு. சிபிஐ அவருக்கும் சம்மன் கொடுத்துருச்சு, ஜான ஆரோக்கியசாமிக்கும். ஒட்டு மொத்தமாக அந்த கட்சி கட்சியை கலைச்சிடணும், இல்லைன்னா போய் சரண்டர் ஆகி அமித்ஷா காலில் விழணும். இது 2 தவிர வேற அவங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாதுமா. வாயெல்லாம் திறக்க மாட்டாரு. வாய் திறப்பாருன்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க ஏமாந்து போறீங்கன்னு அர்த்தம். எந்த காலத்துல அவருக்கே வாய் திறக்காதவர் அடுத்தவங்களுக்கு வாய் திறப்பாரா? தான் பிரச்சனையே பார்க்க முடியல, இதுல தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்கு வராராம். யாரை ஏமாத்த பாக்குறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. சீமான் பாணியில சொல்லணும், எங்க அண்ணன் சீமான் பாணியில வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை தான். இப்ப அவர் படத்துடைய இஷ்யூ அப்ப என்னதான் சொன்னாங்க, அந்த படம் வருமா வராதா அப்படின்னு அதுதான் சொல்லிட்டேன். படமே வராதுமா. இப்ப இருக்கிற சூழ்நிலை படம் ஆப்டர் எலெக்ஷன் தான். எலெக்ஷனுக்கு பின்னாடி வந்தாலும் எதிர்பார்க்கிற வெற்றியை பெருமானது நம்ம கையில கிடையாது. இதுக்கு இடையில அமேசான் நிறுவனம் அவங்க நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 110 105 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்ப அவ்வளோ பணம் கொடுத்தவங்க ஏற்கனவே தீபாவளிக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்களை ஏமாத்தினாங்க, பொங்கலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்காங்க. ஒன்று எங்க காசை திருப்பி கொடுங்க, இல்லைன்னா நான் ஓடிடில நேரடியாக ரிலீஸ் பண்ணிக்கிறேன்றான். இது அவங்களுக்கு பெரிய நெருக்கடி. நிச்சயமாக அது ஒரு பெரும் நெருக்கடி தான். அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. படம் இப்போதைக்கு வெளியில வராது எனக்கு தெரிந்த வகை. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.